கடந்த காலத்துல வாழ்ந்த பல பெரிய விலங்குகள் இப்போ இந்த பூமியில இல்ல. இதுல பல விலங்குகள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சிருந்தாலும் அதோட படிமங்கள் மூலமா கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அழிஞ்சு போனதா அறிவிக்கப்பட்ட சில உயிரினங்கள் மறுபடியும் அழியாம கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி அழிஞ்சு போனதா அறிவிக்கப்பட்டு மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்ட பிராணிகளை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. பிக் ஃபிஷ். இந்த மீன் பிக் ஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இது உண்மையில சின்ன வகை மீன் தான். இதோட இன்னொரு பெயர் சீலகேண்ட். இந்த வகை மீன் நம்ம பூமியில மனிதர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாகி இன்னும் அழியாம வாழ்ந்து வருது. ஆனா இது இன்னும் அழியல அப்படின்னு சமீபத்துல தான் தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மீனோட படிமம் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதை ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் இந்த மீனினம் சுமார் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 1938ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் இந்த மீனை இந்திய பெருங்கடலோட மேற்கு பகுதியில கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஆய்வாளர்கள் அந்த மீனை மறுபடியும் பார்த்து பதிவு செஞ்சு அது அழியலன்னு அறிவிச்சாங்க. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, சீலகேண்ட் மீனோட படிமத்தையும் உயிரோட இருந்த மீனையும் ஒப்பிட்டு பார்த்தப்போ அது பல கோடி ஆண்டுகளா பெரிய அளவுல பரிணாம மாற்றம் அடையாம அப்படியே இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. டைனி எலிஃபண்ட்ஸ். யானை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பெரிய உருவம் தான் ஞாபகம் வரும். இன்னும் சொல்ல போனா இதுதான் நிலத்துல வாழக்கூடிய பெரிய விலங்கு. ஆனா சில வகை யானை முழுசா வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு சில அடி உயரத்தோட சாதாரண யானையோட குட்டி மாதிரி தான் இருக்கும். இந்த வகை யானைகள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போனதா தான் பெரும்பாலான ஆய்வாளர்கள் சொன்னாங்க. ஆனா இந்த சின்ன யானைகள் மறுபடியும் போர்னியோ மலைப்பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே யாரோ அந்த மலைப்பகுதியில கொண்டு போய் விட்டுருக்காங்க. அந்த குறிப்பிட்ட மலையில மக்கள் நடமாட்டம் இல்லாததால அந்த சின்ன யானைகள் இருக்கதே தெரியாம வாழ்ந்து வந்திருக்குங்க. அதை தான் மறுபடியும் ஒரு ஆய்வாளர் அந்த மலைக்கு போனப்போ கண்டுபிடிச்சிருக்காரு. ஐரிஷ் எல்க். ஐரிஷ் எல்க் மாநிலத்திலேயே ரொம்ப பெரிய விலங்கு. இது சுமார் 7 அடி உயரம் வரைக்கும் வளரும். இதுக்கு இருக்கக்கூடிய கொம்போட அகலம் 12 அடி. இந்த ஐரிஷ் எல்கோட பழைய படிமங்கள் பல ஐரோப்பிய நாடுகள்ல கிடைச்சிருக்கு. அதுல குறிப்பா அயர்லாந்துல தான் அதிகமா கிடைச்சிருக்கு. அதனாலதான் இதுக்கு ஐரிஷ் எல்க் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல அந்த படிமங்கள் ரொம்ப பழசா இருந்ததாலையும் அந்த விலங்க ரொம்ப காலமா யாரும் உயிரோட பார்க்காததாலையும் அது அழிஞ்சு போனதா தான் சொன்னாங்க. ஆனா சமீபத்துல சிலர் இந்த ஐரிஷ் எல்க நேர்ல பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இது போக சமீபத்துல கிடைச்ச ஒரு சில படிமங்கள் அந்த அளவுக்கு பழசா இல்லாம ஓரளவுக்கு புது படிமமா இருந்திருக்கு. அதனால இந்த ஐரிஷ் எல்க் இன்னும் அழியாம இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. டஸ்மேனியன் டைகர். டஸ்மேனியன் டைகர் அல்லது தைலசின் அப்படிங்கிறது டஸ்மேனியா பகுதியை சேர்ந்த ஒரு பழங்கால விலங்கு. இதோட உருவம் கிட்டத்தட்ட நாய் மாதிரியும் அதுல புலி மாதிரி கோடுகளும் இருக்கும். 1920 மற்றும் 1930 சமயத்துல இந்த டஸ்மேனியன் டைகர் அடிக்கடி ஊருக்குள்ள வந்து ஆடு மாடுகளையும் கோழிகளையும் வேட்டையாடி இருக்கு. விவசாய நிலத்துக்குள்ள நுழைஞ்சி பயிர்களையும் நாசப்படுத்தி இருக்கு. இதனால விவசாயிகள் 1930க்கு அப்புறமா டஸ்மேனியன் டைகரை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அரசும் இந்த வேட்டையாடல் செயல்பாட்டை ஊக்குவிச்சு அதுக்கு பரிசு தொகையும் கொடுத்திருக்கு. இதனால இந்த டஸ்மேனியன் டைகர் வேகமா அழிவை நோக்கி போயிருக்கு. 1933ஆம் ஆண்டு இந்த இனம் முழுமையா அழிஞ்சதா சொன்னாங்க. ஆனா இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை சில பொதுமக்கள் பார்த்திருக்காங்க. அதனால டஸ்மேனியன் டைகரை தேடுற வேலையை ஒரு சில ஆய்வாளர்கள் தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீகவ். சீகவ் அல்லது கடல் பசு கடலுக்குள்ள வாழக்கூடிய ஒரு பெரிய சாதுவான விலங்கு. இது சுமார் 30 அடி நீளம் மற்றும் 1000 கிலோ எடை வரைக்கும் வளரும். இந்த விலங்கை ஜார்ஜ் வில்ஹெல்ம் ஸ்டெல்லர் அப்படிங்கிற ஆய்வாளர் 1741ஆம் ஆண்டு பெரிங் தீவுக்கு பக்கத்துல கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இதை ஒரு தனி இனமா பதிவு செஞ்சாங்க. இதை பதிவு செஞ்சு கொஞ்ச காலத்திலேயே இதை நிறைய பேர் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க.
அதனால 1770 சமயத்திலேயே அந்த விலங்கு யார் கண்ணிலையும் படாததால அந்த இனம் அழிஞ்சு போனதா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப காலமா இத பத்தி யாருமே பேசல. ஆனா சமீபத்துல சில கடலாய்வாளர்கள் சீக்காவை மறுபடியும் பார்த்ததாவும் அது இன்னும் அழியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை இன்னும் அதிகாரப்பூர்வமா உறுதி செஞ்சு பதிவு செய்யல. அதனால அதை எங்க பார்த்தாங்க அப்படின்னு மட்டும் வெளியே சொல்லல. ஹான்ஷு உல்ஃப். ஹான்ஷு உல்ஃப் அப்படிங்கிற ஓநாய் தான் ஓநாய் இனத்திலேயே ரொம்ப சின்ன வகை விலங்கு. இது ஜப்பான்ல வாழ்ந்ததால இதை ஜாப்பனீஸ் உல்ஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஹான்ஷு ஓநாய் முழுமையா அழிய ரேபிஸ் வைரஸ் தான் காரணமா. எப்படின்னா 1900ஆம் ஆண்டுகளோட தொடக்கத்துல ரேபிஸ் வைரஸ் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் வேகமா பரவி இருக்கு. இதனால சிலர் அவங்க நாய் அல்லது பூனைக்கு ரேபிஸ் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் அதை காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டாங்களாம். அதனால அந்த நாய் மற்றும் பூனை கிட்ட இருந்து ரேபிஸ் வைரஸ் ஹான்ஷு ஓநாய்க்கும் பரவி அந்த ஓநாய் இனம் அழிய ஆரம்பிச்சிருக்கு. 1905 ஜனவரி 23 அந்த ஓநாய் இனம் முழுமையா அழிஞ்சு போனதா அறிவிச்சாங்க. ஆனா சமீபத்துல ஜப்பான்ல சில குறிப்பிட்ட காடுகளுக்கு பக்கத்துல உள்ள கிராமங்களை சேர்ந்த நிறைய மக்கள் அந்த ஹான்ஷு உல்ஃபை பார்த்ததா உறுதியா சொல்றாங்க. அதனால ஆய்வாளர்களும் இதை பதிவு செய்யறதுக்கான முயற்சியில இறங்கி இருக்காங்க. மெகலடான். மெகலடானை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே கூட சொல்லியிருக்கோம். மெகலடான் தான் பூமியோட ரொம்ப பெரிய சுறா. இதோட எலும்புகளும் பெரிய பற்களும் ஆய்வாளர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு செய்யப்பட்ட ஆய்வுகள் படி மெகலடான் சுறா சுமார் 36 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போனதா சொல்லப்படுது. ஆனா இந்த சுறா இனம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்றதை விட அழியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி சரியான ஒரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா பூமியோட மொத்த கடல்ல சுமார் 20% பகுதிகளில் மட்டும்தான் மனிதர்கள் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுலயும் 5 to 10% பகுதிகளை மட்டும்தான் முழுமையா எல்லா விஷயங்களையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. மீதியுள்ள இடங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னு யாருக்கும் சரியா தெரியாது. அந்த இடங்கள்ல மெகலடான் இன்னும் அழியாம வாழ்ந்துகிட்டு இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. நெல்சன்ஸ் ரேவ். நெல்சன்ஸ் ரேவ் மூஞ்சுரு வகையை சேர்ந்த ஒரு சின்ன விலங்கு. இந்த விலங்கை முதலா 1894ஆம் ஆண்டு கிழக்கு மெக்சிகோ பகுதியில கண்டுபிடிச்சு பதிவு செஞ்சாங்க. ஆனா இத பதிவு செஞ்ச சமயத்துல இது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருந்தது. அடுத்த சில ஆண்டுகள்ல அந்த நெல்சன்ஸ் ரூவை எங்கேயுமே பார்க்க முடியல. அதனால அந்த இனம் அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா இதுல உண்மை என்னன்னா நெல்சன்ஸ் ரூவை தேடின யாரும் அதை சரியா தேடல. ஏன்னா இந்த சின்ன விலங்கு 2004ஆம் ஆண்டு மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அதே கிழக்கு மெக்சிகோ பகுதியில. ஆனா இப்பவும் இது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கு. அதனால இப்போ இத அழிவோட விளிம்புல உள்ள முதல் 100 விலங்குகள் பட்டியல்ல வச்சிருக்காங்க. யாங்ஸி ரிவர் டால்பின். யாங்ஸி ரிவர் டால்பின் ஆறு மற்றும் ஏரிகள்ல நல்ல தண்ணியில வாழக்கூடிய டால்பின். இத பெய்ஜி அப்படின்னு சைனீஸ் ரிவர் டால்பின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கடந்த சில ஆண்டுகளா இந்த டால்பினை எங்கேயுமே பார்க்க முடியலன்னு சொல்லி 2019ஆம் ஆண்டு தான் இந்த பெய்ஜி இனம் மொத்தமா அழிஞ்சு போனதா அறிவிச்சாங்க. இதுக்கு காரணம் அதிகப்படியான வேட்டையாடல் மற்றும் அதோட இயற்கை வசிப்பிடத்துல ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் அந்த டால்பின் அதிகமா வாழக்கூடிய யாங்ஸி ஆற்றுல கட்டப்பட்ட 3 அணைகள். ஆனா இது அழிஞ்சு போனதா அறிவிக்கப்பட்ட சில மாதங்கள்லயே அதை மறுபடியும் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த இனத்துல ரொம்ப குறைவான டால்பின் தான் உயிரோட இருக்கு. அதனால இப்போ இத அழிவோட விளிம்புல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கதா வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஊலி மேமூத். ஊலி மேமூத் யானையோட தொடர்புள்ள அழிஞ்சு போன பெரிய விலங்கு. இது கடைசியா நடந்த ஐசேஜில் சிக்கி அழிஞ்சு போனதா ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா இதோட உடம்புல கம்பளி போர்வை மாதிரி நிறைய தடிமனான ரோமங்கள் இருக்கும். அதனால இந்த ஊலி மேமூத் ஐசேஜால ஏற்பட்ட குளிரை சமாளிச்சு அழியாம இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பெரும்பாலான ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துப்படி பூமியில ஏற்பட்ட மாற்றத்தாலேயோ அப்படி இல்லைன்னா மனிதர்கள் அதிகமா வேட்டையாடுனதாலேயோ ஊலி மேமூத் 10,000 to 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்கு.
ஆனா 1920 சமயத்துல ஒரு ஆய்வு பயணி ரஷ்யாவுல உள்ள சைபீரியா பகுதியில ஊலி மேமுத்தை பார்த்ததா அவரோட பயண குறிப்புல எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 1940 மற்றும் 1950கள்லயும் கூட சில பொதுமக்களும் சில ஆய்வாளர்களும் ஊலி மேமுத்தை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதனால இப்பவும் நிறைய பேர் ஊலி மேமுத் அழியாம வாழுது அப்படின்னு நம்புறாங்க. இப்போ நம்ம பார்த்த விலங்குகள் இல்லாம இன்னும் நிறைய அழிஞ்சு போன உயிரினங்களை தேடி கண்டுபிடிக்கவும் செயற்கை முறையில பிறக்க வைக்கவும் ஆய்வாளர்கள் நிறைய முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எந்த அழிஞ்சு போன உயிரினத்தை மறுபடியும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.